சூப்பரான கிறிஸ்பியான சாண்ட்விச் ரெடி ஆச்சு. வீட்டில் செய்கிற மாதிரியே ஆக்சுவலாக இண்டக்ஷனில் நம்ம அந்த சாண்ட்விச் கோல்ஸ்லா சாண்ட்விச்சை வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணி மைனஸ் ஆட் பண்ணி நம்ம அதை க்ரில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கோல்ஸ்லாக்கு நம்ம ஆனியன் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணியிருக்கு, இதை ஆட் பண்ணிக்கலாம். கேரட் இருக்குது, கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் இருக்குது, கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் பெப்பர். இப்போ இந்த சால்ட்டு பிளாக் பெப்பர் இந்த வெஜிடபிள் ஆட் பண்ணோன்னே நம்ம மைனஸ் எடுத்து வச்சுருக்கோம் பிளெயின் மயோ விச் மயோ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிளோட மைனஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த ஸ்டஃபிங்க்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கோல்ஸ்லா சாண்ட்விச் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நம்ம கிரில் மிஷின் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ வீட்டில் இருக்கிற நம்ம தோசை தவாவில் பட்டரை அப்ளை பண்ணி ப்ரெட்டை வச்சு பண்ணாலே ரொம்ப சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான கோல்ஸ்லா சாண்ட்விச் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே வச்சு நம்ம ப்ரெட்டு போட்டு இந்த ஸ்டஃபிங் அந்த ப்ரெட்டில் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதில் பேன் இருக்குது, அந்த பேனில் நம்ம க்ரில் பண்ணிடலாம். எல்லா ப்ரெட்டு மேலேயும் நம்ம இந்த ஸ்டஃபிங் வச்சாச்சு. இன்னொரு ப்ரெட் அது மேலே வச்சு இந்த சாண்ட்விச் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லா சாண்ட்விச்சும் நம்ம அப்படியே மேலே ப்ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. இது மேலே லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணி நம்ம தவாலேயே நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் அப்படியே நம்ம இந்த சாண்ட்விச் 2 சைடும் நல்லா பக்காவாக க்ரில் பண்ணி பார்சல் பண்ணிடலாம். எல்லா சாண்ட்விச்சையும் நம்ம க்ரில் பண்ணி சூப்பராக ஃபாயிலரில் நம்ம பேக் பண்ணிட்டோம். சாஸ் ரெடியாக இருக்குது, இதை பேக் பண்ணுறதுக்கு கவர் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த
கோல்ஸ்லா சாண்ட்விச்சையும் நம்ம கடைக்கு போய் வாட்டர் பாட்டில், சின்ன வாட்டர் பாட்டில் தண்ணி வாங்கி இது ரெண்டுத்தையும் ரோட் சைடில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடுத்துடலாம். கோல்ஸ்லா சாண்ட்விச்சோட சின்ன வாட்டர் பாட்டில் வாங்கி எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்டோம் ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம ட்ரஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.